வணக்கம். நான் ஷர்மிளா தேவி, ஒய்ஐ மாசும் மதுரை சாப்டரோட கோச்சாரா இருக்கிறேன். இப்போ குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தா பெற்றோர்கள் குழந்தைகள் சொல்றத மிக முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா குழந்தைகள் ஏதாவது ஒரு விதத்துல அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. இப்போ குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை பெற்றோர்கள் முழுமையா கவனிக்கணும். அப்படி கவனிச்சோம் அப்படின்னா தான் அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும். நம்ம அம்மா அப்பா கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துற அளவுக்கு திட்டுறதோ, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்க எந்த நேரமும் நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாம இருக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மாதிரி இது பலர் மத்தவங்க தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோ, நம்ம குழந்தை இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கே, யாரும் நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாம விட்டுட்டாங்க, இல்ல இதுக்குரிய சப்போர்ட் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களோட பின்னாடி திருமண வாழ்க்கை வரையும் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க மனதால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடனடியா இதுக்குன்னு சொல்லி நிறைய சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்களையும் அப்ரோச் பண்ணலாம். மேலும் சைல்ட் லைன் மதுரையில சைல்ட் லைன் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சைல்ட் லைன் இருக்காங்க. 1098 அவங்களோட நம்பர். ஸோ அவங்களுக்கு நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, கவுன்சிலிங், எல்லாவித உதவியும் அவங்க பண்றாங்க. உங்க குழந்தைகளோட இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க அஃபெக்ட் பண்ணப்பட்டது யாரு பண்ணாங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில வராம அவங்க முழு பாதுகாப்பு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால பெற்றோர்கள் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறீங்க. உங்க குழந்தைகளை பாதுகாக்கிறது உங்களோட கடமை. அதை நான் முக்கியமா இங்க சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். யங் இண்டியன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட ஒரு பங்கு. இதுல சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பல சமூக முன்னேற்றத்துக்கான சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேசிய அளவுல நிறைய சாப்டர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் மாசூம் அப்படின்னு. அது குழந்தைகள் பாலியல் வன்முறையை முற்றிலும் இந்தியால ஒழிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதை பண்ணிட்டு இருக்கிறோம். நன்றி. நான் டாக்டர் ஹேமா சதீஷ், நேஷனல் மாசூம் டீம்ல இருந்து ஒரு மெம்பர். இப்போ YIங்கிறது CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற ஆர்கனைசேஷன்ல ஒரு பாகம். அதுல யங் இண்டியன்ஸ் தான் YI. யங் இண்டியன்ஸ்ல என்ன பண்றோம்னா இந்த மாசூம்ங்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்டா பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம். லாஸ்ட் இயரும் இந்த ப்ரோக்ராம பண்ணியிருந்தோம். இது ஏன் பண்றோம்னா சைல்டு அபியூஸ் இந்தியாவில் மேக்சிமமா இருக்குது. குழந்தைங்களை காப்பாத்தியே ஆகணும். அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவும் கூடாது, ஃபேஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். ரெண்டுமே இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். இந்த ப்ராஜெக்ட் ஏன் இப்போ இந்த டைம்ல பேசுறோம்னா 20th of November ஒரு நேஷனல் சைல்டு அபியூஸ் டே. ஸோ நேஷனல் சைல்டு அபியூஸ் டேன்ட்டு ஒரு நாளில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சைல்டு அபியூஸ் இஸ் வெரி வெரி ஹை இன் இந்தியா. இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். நல்லா நாளைக்குள்ள நேஷன் ப்ராப்ளம்ஸ் இதனால நிறைய ஃபேஸ் பண்ணும். இது போக நீங்க ஃபியூ இயர்ஸ் பேக் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஸ்டர் கைலாஷ் சத்யார்த்தின்ட்டு. அவருக்கு ஒரு நோபல் பிரைஸே கொடுத்தாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அவர் எந்த அளவுக்கு வேலை பார்த்து எத்தனை பிள்ளைங்களை காப்பாத்திருந்தா இந்த மாதிரி ஒரு அவார்டு அவருக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அவரோட இனிஷியேட்டிவ் எடுத்து அதுல இருந்து நம்ம யங் இண்டியன்ஸ் மூலியமா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேஷனல் லெவல்ல 40 சாப்டர்ஸ் இருக்கிறாங்க. 20th of November இந்த 40 சாப்டர்ஸும் விதவிதமான இவெண்ட்ஸ் பண்றாங்க. சில பேர் மால்ல போய் இவெண்ட்ஸ் பண்றாங்க, சினிமா தியேட்டர்ஸ்ல போய் பண்றாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்றாங்க, மிச்ச ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து பெரிய ரேலி பண்றாங்க. இன்னும் விதவிதமான ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸோட நோக்கமே என்ன, இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. சைல்டு அபியூஸ் அக்செப்டபிளா இருக்காது, சைல்டு அபியூஸ் பண்ணக்கூடாது, பண்றவங்கள தண்டிக்கப்படுவாங்க. அதுவும் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். யங் இண்டியன்ஸ்ல 40 சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த வருஷம் 20th of November சைல்டு அபியூஸ், நேஷனல் சைல்டு அபியூஸ் டே. இதை ஏன் செலிப்ரேட் பண்றோம்னா சைல்டு அபியூஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகமா ஆயிட்டே வருது. நீங்க கொஞ்சம் வருஷங்கள் முன்னால மிஸ்டர் கைலாஷ் சத்யார்த்தின்ட்டு ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் எவ்வளோ வேலை பார்த்திருந்தாரு, அவர் எவ்வளோ நிறைய ஒர்க், இது நிறைய குழந்தைங்களை காப்பாத்தினதுனால தான் அவருக்கு அந்த அவார்டே கொடுத்தாங்க. அப்போ அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன
அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம நாடு முன்னேறதுல வந்து அது எவ்வளோ நம்ம நாடை தவிர்க்குது அப்படின்ட்டு வந்து அந்த சிக்னிஃபிகன்ஸ்க்காக தான் இந்த டேயை வந்து டிசைட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து யங் இந்தியன்ஸ்ல 40 சாப்டர்ஸ்லயும் வந்து விதவிதமான ஈவெண்ட்ஸ் பண்றோம். ஒரு ஈவெண்ட் மட்டும் பண்ணா பத்தாதுன்ட்டு ஒவ்வொரு சாப்டரும் வந்து அட்லீஸ்ட் ஃபியூ தௌசண்ட்ஸ் எல்லாம் ஃபியூ லேக்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து டச் பண்ணணும்னுட்டு சொல்லிட்டு நிறைய விதவிதமான ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை சாப்டர்லயும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. திவ்யா அவங்க வந்து அந்த ஈவெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் திவ்யா. நான் மதுரை யங் இந்தியன்ஸ் அமைப்பின் மாசுமுடைய சேர். நம்ம ஊர்ல வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றோம். ஆனா நிறைய குழந்தைய ஹேரஸ் பண்ற கேசஸ் பார்க்கிறோம். நாங்க இதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா ஸ்கூல்ஸ்ல போய் இம்பாக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். இது தவிர தமுக்கம்ல நடக்கிற சித்திரை ஃபெஸ்டிவல்ல வந்து சித்திரை பொருட்காட்சியில வந்து ஆடியோ கேம்பெயின் பண்ணோம். ஒரு நாளைக்கு 20 தடவை வந்து இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் பத்தி ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. 45 டேஸ்க்கு இது பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு மக்கள் கிட்ட இருந்து. இது தவிர நிறைய சில பேரணிகள் நடத்தியிருக்கோம். அப்புறம் நாங்கள் ஸ்கூல்ஸில் நடத்துகிற ஒரு செஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு லோக்கல் கேபிள் டிவியில் வந்து 30 நாள் ப்ளே பண்ணியிருக்கோம். இது வந்து பாமர மக்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து நல்லா போய் சேர்ந்துச்சு. இது தவிர இந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதி ஆட்டோ கேம்பெயின் ஒன்று பண்ண போகிறோம். அது மூலமாக வந்து ஒரு 200 ஆட்டோவில் வந்து சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் பற்றி ஃப்ளெக்ஸ் இது பண்ணி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சவிந்தனா. யங் இண்டியன்ஸ் மாசூம் ப்ராஜெக்டோட கோச்சராக நான் இருக்கிறேன். நாங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் குழந்தைங்க இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் எப்படி நடந்துச்சுன்னா அவங்களை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிற கோமல் அப்படிங்கிற ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம். அண்ட் தென் அது எப்படி நம்ம குட் டச் பேட் டச் பற்றி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணுறோம். அண்ட் அதனால் அவங்க குழந்தைங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு எப்படி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் இந்த செஷன் மூலம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறது, இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களை எப்படி தற்காத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் டீட்டெயில்டாக அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள தற்காத்து கொள்கிற ஒரு பேசிக் ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.